டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இலங்கையில் டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக வரும் செய்தி மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. இக்கட்டான நேரத்தில் இலங்கை மக்களின் துயரத்தில் பங்கேற்று அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை கொள்கையின்படி இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். ஜிப்மரில் நோயாளிகள் மற்றும் அவர்களது உதவியாளர்களுக்கு ஆரோக்கியமான இலவச உணவை வழங்குவதற்காக பிரத்யேக அன்னதான மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். ஜிப்மரில் நோயாளிகள் மற்றும் அவர்களது உதவியாளர்களுக்கு ஆரோக்கியமான இலவச உணவை வழங்குவதற்காக பிரத்யேக அன்னதான மையம் இன்று திறக்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதான மையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு உணவினை வழங்கினார். சட்டமன்ற தலைவர் செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீரசிங் நேகி ஆகியோர் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த அன்னதான மையம் ஜிப்மரில் புறநோயாளிகள் வளாகம் மற்றும் பெண்கள் குழந்தைகள் மருத்துவமனை வளாகம் ஆகிய 2 முக்கிய இடங்களில் ஒவ்வொரு நாளும் 3 முறை இலவச உணவு வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான வெளிநோயாளிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் பயன்பெறுவர். இந்த இலவச உணவு புறநோயாளிகள் வளாகத்தில் புதுச்சேரி வள்ளலார் சபையின் மூலமாகவும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் புதுச்சேரி அருட்பிரகாச வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தினராலும் தினசரி வழங்கப்படும். ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீரசிங் நேகி, நோயாளிகள் நலனிற்காக ஜிப்மரில் பல்வேறு முயற்சிகள் துவங்கப்பட்டு வருகின்றன என்றும், அன்னதான மையம் போன்ற முக்கிய வசதிகளை உருவாக்குவதன் மூலம் நோயாளிகளின் மருத்துவ தேவைகளை மட்டுமல்லாமல் அவர்களின் அடிப்படை தேவைகளையும் நிவர்த்தி செய்ய ஜிப்மர் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டார். இந்த புதிய சேவை ஜிப்மரின் ஒருங்கிணைந்த சுகாதார சேவை அணுகுமுறையையும் அவற்றை கருணை மற்றும் கண்ணியத்துடன் சமுதாய மக்களுக்கு வழங்கிடும் அர்ப்பணிப்பையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இலங்கை கடலோர பகுதியில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர், சென்னைக்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து வருகிறது. நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி, அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளுக்கு அருகில் தென்மேற்கு வங்கக்கடலை அடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி, ஆந்திர கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும், மேலும் கடல் பகுதியிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாகை, பாம்பன், தூத்துக்குடி, காரைக்கால் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் டிட்வா புயல் எதிரொலியால் புதுச்சேரி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. பொதுமக்களுக்கு கடற்கரைக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் வசிக்கும் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட வலியுறுத்தி கொட்டும் மழையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் வசித்து வரும் வீடற்ற ஏழை எளிய மக்கள் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள். இவர்கள் சம்பாதிக்கும் வருவாயில் பாதிக்கும் மேற்பட்ட தொகையை வாடகையாக செலுத்தி வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர். எனவே இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வலியுறுத்தி வீடற்ற மக்களுடன் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் இன்று கொக்கு பார்க் பகுதியில் கொட்டும் மழையில் நடைபெற்றது. கோவில் மனைகளில் குடியிருந்து வரும் புதுப்பேட்டை, வேலன் நகர், கவுண்டன்பாளையம், சுப்பையா நகர், தட்டாஞ்சாவடி, பொய்யாக்குளம், முத்துலிங்கப்பேட்டை ஆகிய ஊர்களில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும். புதுப்பேட்டை முருகேசன் நகரில் அரசு ஆர்ஜிதம் செய்துள்ள இடத்தில் இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வழங்க வேண்டும். நீண்ட காலமாக பொய்யாக்குளத்தில் வசிக்கும் மக்களுக்கு மனைப்பட்டா வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சேது செல்வம் தலைமை தாங்கினார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பகுதி பொறுப்பாளர்கள் புதுப்பேட்டை முருகன், முத்துராமன், ரமேஷ் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொட்டும் மழையில் திரளாக கலந்து கொண்டனர். புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி கடலில் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் புயல் பாதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட 2 பேரிடர் குழுவினர் புதுச்சேரி வந்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி கடலில் சீற்றம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. சுமார் 6 முதல் 7 அடி வரை அலை எழும்பி கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால்
கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி காந்தி நகர் அரசு தொடக்கப் பள்ளியில் காங்கிரஸ் சார்பில் மாணவர்களுக்கான விளையாட்டு சீருடை மற்றும் உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி காந்தி நகர் அரசு தொடக்கப் பள்ளியில் காங்கிரஸ் சார்பில் மாணவர்களுக்கான விளையாட்டு சீருடை மற்றும் உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு காங்கிரஸ் பிரமுகர் ராஜகுமார் தலைமை தாங்கி மாணவர்களுக்கு சீருடை மற்றும் உபகரணங்களை வழங்கினார். மாநில செயலாளர் பிரதாபன், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், பாஸ்கர், மாநில பொதுச் செயலாளர் ரத்னா, செயலாளர் எழிலரசி முன்னிலை வகித்தனர். விழாவில் மக்கள் நீதி மையம், சக்திவேல், பட்டரோஸ், எத்திராஜ், ராகு, ராமன், காங்கிரஸ் நிர்வாகிகள், ராஜசேகர், தேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர ரெட்டி வெளியிட்டுள்ள செய்தியில், ஹைதராபாத்தில் காலை 11:50 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1:45 மணிக்கு புதுச்சேரி வந்தடையும் விமானம் புதுச்சேரியில் மதியம் 2:05 மணிக்கு புறப்பட்டு மதியம் 3:30 மணிக்கு பெங்களூரு சென்றடையும் விமான சேவை பெங்களூருவில் மதியம் 3:10 மணிக்கு புறப்பட்டு மாலை 4:20 மணிக்கு புதுச்சேரி வந்தடையும் விமானம் புதுச்சேரியில் மாலை 5:15 மணிக்கு புறப்பட்டு இரவு 7 மணிக்கு ஹைதராபாத் சென்றடையும் விமான சேவைகள் அனைத்தும் டிட்வா புயலால் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ISTE 55வது தேசிய வருடாந்திர பேராசிரியர்கள் 2 நாட்கள் மாநாடு நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ISTE 55வது தேசிய வருடாந்திர பேராசிரியர்கள் மாநாடு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இந்திய தொழில்நுட்ப கல்வி சங்கத்தின் 55வது தேசிய வருடாந்திர பேராசிரியர்கள் 2 நாள் மாநாடு 29 மற்றும் 30 ஆகிய நாட்களில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாறி வருகின்ற செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பத்திற்கு இணையாக நிலையான எதிர்காலத்திற்கு கல்வி முறையை வடிவமைப்பதை குறிக்கோளாக கொண்டு கல்வி மறு உருவாக்கும் நிலையான எதிர்காலத்திற்கான கல்வி என்ற கருத்தை மையமாக கொண்டு இம்மாநாடு நடைபெற்றது. இக்கல்லூரி தேசிய அளவில் விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றிருக்கிறது. NBA, NAAC, NIRF போன்ற உயர்கல்விக்கான தேசிய அளவிலான தர சான்றிதழ்களை பெற்றுள்ளது. மேலும் TCS நிறுவனத்தின் அங்கீகாரம் மற்றும் பல முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என பல சிறப்பம்சங்களை பெற்றுள்ளது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் சார்பாக தக்சசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரும் இந்நிகழ்வின் தலைமை புரவலர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை ஆற்றினார். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும நிர்வாகிகள், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலாள் மத்திய அமைச்சர் டாக்டர் சத்ய பால் சிங் இம்மாநாட்டை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். உலக பொறியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் கத்தார் அஹ்மத் ஜாசிம் அல் ஜோலோ இம்மாநாட்டில் வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு இம்மாநாட்டில் வாழ்த்துரை வழங்கினார். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் மொகபத்ரா, மகாராஷ்டிரா தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் டாக்டர் வினோத் மோகித்தர், ISTE தலைவர் டாக்டர் பிரதாப் சிங், காகா சாஹேப் தேசாய், ISTE துணைத் தலைவர் டாக்டர் வெங்கட சுப்பையா, இந்தியா தொழில்நுட்ப உற்பத்தி மத்திய கிழக்கு மற்றும் மலேசியா அனுஜ் குத்தியா, எத்னோடெக் அகாதமி தலைவர் டாக்டர் கிரண் ராஜண்ணா மாநாட்டில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியாக புதுடெல்லி நிர்வாக செயலாளர் ISTE டாக்டர் SM அலி நன்றி உரையாற்றினார். இம்மாநாட்டில் இந்திய அளவில் 20 மாநிலங்களிலிருந்து ISTE நிர்வாக குழு உறுப்பினர்கள் 100 பேர் கலந்து கொண்டனர். இந்தியா முழுவதும் உள்ள தலை சிறந்த கல்வியாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள், பங்கேற்பாளர்கள் என 350 பேர் கலந்து கொண்டனர். ஆய்வு கட்டுரை வழங்குவோர் 120 பேர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் இந்தியாவின் தலை சிறந்த கல்வியாளர்கள் 80 பேருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்வில் தொழில்நுட்ப கல்வியின் சமீபத்திய போக்குகள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்து விவாதங்களும் ஆய்வு கட்டுரைகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ரோடு ஷோ நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டது. ஆனால் கரூரில் நடைபெற்ற சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் பிரச்சாரம் மேற்கொள்ள விஜய் தொடர்ந்து பல சவால்களை சந்தித்து வருகிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து பிரச்சார பயணத்தை விஜய் ஒத்தி வைத்திருந்தார். பின்னர் 1 மாத காலத்திற்கு பிறகு விஜய் காஞ்சிபுரம் மக்களை உள்ளரங்கத்தில் அழைத்து வந்து சந்தித்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் வரும் டிசம்பர் 5ஆம் தேதி விஜயின் ரோடு ஷோ நடத்த காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டது.
ஆனால் புதுச்சேரியில் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருந்து மக்கள் அதிக அளவில் திரண்டால் கரூர் போன்ற அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதி தாவேகாவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்று தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாவேகாவில் இணைந்த சாமிநாதன் ஆகியோர் டிஜிபியை நேரில் சந்தித்து அனுமதி பெறுவது குறித்து சந்திக்க வந்த நிலையில் டிஜிபி அலுவலகத்தில் இல்லாத காரணத்தினால் திரும்ப சென்றனர். மண்ணாடிப்பட்டு கோமியம் திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 100 நாட்கள் வேலை சம்பந்தமான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சாலை மறியலில் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் கீழ் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 100 நாட்கள் வேலையை 13 நாட்கள் மட்டுமே கொடுத்து 3 மாத காலமாக சம்பளம் வழங்காதை கண்டித்து திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு, வம்புப்பட்டு, சோரப்பட்டு ஆகிய பகுதிகளிலிருந்து மக்கள் ஒன்றிணைந்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் தலைமையில் செல்லிப்பட்டு சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டனர். மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். டிட்பா புயல் காரணமாக புதுச்சேரியில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க போலீசார் தடை விதித்த நிலையில் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு வந்த பொதுமக்களை போலீசார் வெளியேற்றினர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்பா புயல் காரணமாக புதுச்சேரியில் அதிகாலை முதல் மழை பெய்ய துவங்கியுள்ளது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து புயல் பாதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள 2 பேரிடர் மீட்பு குழுவினர் நேற்று புதுச்சேரி வந்தனர். மேலும் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மழை பெய்யக்கூடும் என புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் அரசு விடுமுறை அளித்துள்ளது. அதேபோல் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் செல்லக்கூடிய விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இறங்க போலீசார் தடை விதித்து கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை ஓரங்களிலும் கடலில் இறங்கி குளிக்க முயற்சி செய்ததால் போலீசார் பொதுமக்களை வெளியேற்றி வருகின்றனர். பணி ஓய்வு பெற்ற உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை உள்ளாட்சித்துறையில் துணை இயக்குநராக நகராட்சி நிர்வாகம் சவுந்தரராஜன் பணியாற்றி வந்தார். அவர் பணி ஓய்வு பெற்றதை தொடர்ந்து புதுவை நகராட்சி அலுவலகத்தில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் கலந்து கொண்டு சவுந்தரராஜனை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார். விழாவில் புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து கண்காணிப்பு பொறியாளர்கள், செயற்பொறியாளர்கள், அலுவலக கண்காணிப்பாளர்கள், உதவி பொறியாளர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் சவுந்தரராஜன் ஏற்புரையாற்றினார். புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி தலைமையில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி எம்பியால் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுமார் 10 நபர்களுக்கு இலவசமாக மின்சார தையல் இயந்திரமும், 3 நபர்களுக்கு தள்ளுவண்டியையும், 25 நபர்களுக்கு இலவச கண்ணாடிகளையும் செல்வகணபதி எம்பி வழங்கினார். இந்நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஓபிசி அணியின் மாநில தலைவர் நடராஜன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம், தொகுதி பொறுப்பாளர்கள் ஆறுமுகம், தயாளன், செந்தில், பாலன், கோபு, லதா மற்றும் தொகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஏனாம் அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. ஏனாம் அரசு ஊழியர்கள் சம்மேளன பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு டிசம்பர் மாதம் மாநாடு நடத்துவது, ஊழியர்கள் கோரிக்கையின் மீது தீர்மானம் நிறைவேற்றுவது போன்றவை ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு ஏனாம் அரசு ஊழியர்கள் சம்மேளன தலைவர் CH கோபிநாதர், பொதுச் செயலாளர் பிரசாத், அமைப்பு செயலாளர் வெங்கட், புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, ஆலோசகர் அனந்த கணபதி, அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், ஏனாம் நகராட்சி கிருஷ்ணன், ராம்பாபு மற்றும் PWD, CHEP மற்றும் NRHM ஆசா ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.